வணக்கம் நேயர்களே. மார்ச் 15ற்கு பிறகு பேடிஎம்முக்கு தடை விதிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான், அந்த சந்தேகம் தான் நிறைய பேரிடம் இருக்கிறது. செய்திகளில் தொடர்ந்து அதை பற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மார்ச் 15ற்கு பிறகு பேடிஎம் முழுமையாக தடை செய்யப்படுகிறதான்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில சேவைகள், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்ற அந்த ஒரு தரப்புக்கு அது சார்ந்த சேவைகள் தான் பெரும்பாலும் தடை செய்யப்பட இருக்கின்றன. அதனுடைய சேவைகளானது நிறுத்தி கொள்ளப்பட இருக்கின்றன. நிறைய புகார்கள், நான் கம்ப்ளைன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இதனை தொடர்ந்து தான் மத்திய ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை பேடிஎம் மேலே எடுத்தது. கிட்டத்தட்ட 2 கோடி வணிகர்களோடு சேர்த்து 30 கோடி இந்தியர்கள் பயன்படுத்தி வரும் ஒரு மிகப்பெரிய செயலியாக தான் பேடிஎம் இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான தடைகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், நம்ம அன்றாட வாழ்வில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதற்கான விளக்கமும் பேடிஎம் தரப்புல இருந்தும் சரி, மத்திய ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்தும் சரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வர மார்ச் 15க்கு பிறகும் வாடிக்கையாளர்கள் பேடிஎம்ல பயன்படுத்தக்கூடிய சேவைகள் என்னென்ன, பயன்படுத்த முடியாத சேவைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நீங்க பயன்படுத்த முடியாத சேவைகள் என்னென்னு பார்த்துடலாம். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதியை சேர்க்கவோ அல்லது உங்களோட வாலெட்ல பணத்தை மாற்றவோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. கூடுதலாக நீங்கள் கிரெடிட்டுகள், கேஷ்பேக்குகள் இல்லைன்னா பணத்தை திரும்ப பெற முடியாது. உங்களால் நிதியை பெறவோ அல்லது மற்றொரு நபரிடமிருந்து உங்களோட வாலெட்டுக்கு பணத்தை பெறவோ முடியாது. உங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்வது அனுமதிக்கப்படாது. ஏன்னா கிரெடிட்டுகள் மற்றும் டெபாசிட்டுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பள டெபாசிட்டுகள் போன்ற எந்த ஒரு கிரெடிட்டுமே உங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கில் மானியங்கள் அல்லது நேரடி பலன் பரிமாற்றங்களை பெற முடியாது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி வழங்கிய உங்களோட ஃபாஸ்டாக ரீசார்ஜ் செய்யவோ அல்லது டாப் அப் செய்வதோ இனி சாத்தியம் கிடையாது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியால் வழங்கப்பட்ட பழைய ஃபாஸ்டாகில் இருந்து அடுத்ததாக வேற ஒரு ஃபாஸ்டாக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா உங்களுடைய இருப்பை ஏற்கனவே அதில் மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸை நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கணும். அதை உங்களோட புது அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. இதை பற்றின ஏற்கனவே ஒரு விரிவான விளக்கத்தை உங்களோட தந்தி தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்ச் 15 அதாவது இன்றுக்குள்ள நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை மூடி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் விதி. மார்ச் 15க்கு பிறகு யூபிஐ அல்லது ஐஎம்பிஎஸை பயன்படுத்தி உங்களோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கில் பணத்தை மாற்றுவதும் இனி சாத்தியம் கிடையாது. சரி, அப்போ என்னென்ன சேவைகள் தொடர இருக்கின்றன அப்படின்னு கேட்டிங்களேன்னா, குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டி உங்களோட கணக்கில் இருந்து பணத்தை திரும்ப பெற, பயன்படுத்த மற்றும் மாற்றும் திறனை யூசர்ஸ்க்கு தொடரப்போகுது. மார்ச் 15க்கு பிறகும் யூசர்ஸ் பணத்தை திரும்ப பெறுதல், கேஷ்பேக்குகள், பங்குதாரர் வங்கிகளிடமிருந்து இந்த ஸ்வீப்பின்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்ட வட்டி இதெல்லாம் பெறலாம். இருப்பு இருக்கும் வரைக்கும் ஆட்டோ டெபிட் ஆணைகள் தொடரும். அதாவது உங்களுடைய இபி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட இஎம்ஐ பேமெண்ட்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடரும். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா கிரெடிட்டுகள் மற்றும் டெபாசிட்டுகள் மீதான கட்டுப்பாடு காரணமாக மாற்று ஏற்பாடுகளை மற்றொரு வங்கி மூலம் நீங்கள் செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சேவை அதன் பிறகு தொடாது. ஏன்னா உங்களால் பணத்தை இதில் டெபாசிட் பண்ண முடியாது. பயனர்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இருப்பு தொகைக்குள்ள மற்றொரு வாலெட் அல்லது வங்கி கணக்கிற்கு நிதியை பயன்படுத்தலாம், திரும்ப பெறலாம், இல்லை மாற்றிக்கலாம். இதுவும் மார்ச் 15 தான் உங்களுக்கான இந்த காலக்கெடு. மார்ச் 15க்கு பிறகும் பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் கேஷ்பேக்குகள் அனுமதிக்கப்படும். பயனர்கள் தங்களுடைய வாலெட்டை மூடிட்டு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியை தொடர்பு கொண்டு வேற வங்கியில் வச்சிருக்கக்கூடிய கணக்குக்கு பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்டாக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னோம், மார்ச் 15க்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. அதனால இந்த சர்வீஸை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் அறிவிப்பை வெளியிட்டாகிவிட்டது. ஆனால் ஃபாஸ்டாக இன்னும் டோல் பேமெண்ட்டுகளுக்கு பயன்படுத்த முடியும் இருக்கிற பேலன்ஸ் வரைக்கும். ஆனால் மார்ச் 15க்கு பிறகு டாப் அப்புகள் அனுமதிக்க முடியாது. அப்படின்றதுனால உங்களுடைய சர்வீஸை ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றொரு ப்ரொவைடருக்கு நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு பேடிஎம் QR கோட், இந்த சவுண்ட் பாக்ஸ், இதெல்லாம் வணிகர்கள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அது செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்களேன்னா நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும். ஆனால் அதனுடைய அந்த வங்கி கணக்கு இருக்கு இல்லையா, அது வேறொரு வங்கி கணக்கோடு இணைந்திருக்க வேண்டும். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கோடு இணைந்திருந்தால் பயன்படுத்த முடியாது. இன்னொரு வங்கி கணக்கிற்கு இணைக்கப்பட வேண்டும். அதற்கான பணிகளை நீங்கள் ஏற்கனவே தொடங்கியிருக்கணும். பெட்டர் லேட் தென் நெவர். சீக்கிரமாக அந்த பணிகளை தொடங்கினீங்களேன்னா இந்த மாற்றத்தை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கையாளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.